இந்த ஜமாத்து தொழுகை கடமை என்ற அதுல இடத்துல மட்டும் இஸ்லாம் விட்டுட்டு போகல. அது எவ்வளவு சிறப்பு என்பதையும் இஸ்லாம் எங்களுக்கு சொல்கிறது. சிறப்பின் காரணமாகவாவது வரணும், சிறப்பின் காரணமாவது வரணும். வந்திருக்கக்கூடியவர்களுக்கு அந்த சிறப்பு தெரிஞ்சா இன்னும் கொஞ்சம் என்ன செய்வாங்க, உறுதியோடு செயல்படுவார்கள் என்பதனால நிறைய சிறப்புக்குரிய ஹதீதுகளை நாங்கள் பார்க்கிறோம். அதிலே பாருங்கள் அன்புள்ள சகோதரர்களை, நான் பொதுவாகவும் சொல்லிவிட்டு ஒவ்வொரு தனித்தனி தொழுகையுடைய ஜமாத்து தொழுகையுடைய சிறப்பை என்ன செய்றேன் சொல்லுகிறேன். முதலாவது விஷயம், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக ஜமாத்து தொழுகை பற்றி சொல்ற நேரத்தில் இரண்டு வார்த்தைகள் வருகின்றன. புகாரியில் 645வது இலக்கம், அடுத்ததாக என்ன சஹீஹுல் புகாரியில 659வது இலக்கம். இப்படி போன்ற இடங்கள்ல வரக்கூடிய செய்தியை நீங்கள் பார்க்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸலாத்துல் ஜமாஅத்தி தஃதுலு ஸலாத்தல் ஃபர்தி பி 27 தரஜா. ஜமாத்து தொழுகை தனித்து தொழுவதை விட 27 மடங்கு சிறந்தது. இதைத்தான் சிலர் தனிச்சு தொழலாம் ஜமாத்தோட தொழலாம் என்றதுக்கு ஆதாரம் காட்டுறாங்க. இல்லை, தனிச்சு தொழுகிறது ஒருத்தனுக்கு ஜமாத்து தொழ முடியாத கட்டங்கள் இஸ்லாம் சில விஷயங்கள் சொல்லி இருக்கிறது. அந்த மாதிரி கட்டங்கள் ஒருத்தன் தனியா தொழுகிறான்னு சொன்னா அவனுக்கு நன்மை உண்டு, அவனுக்கு ஒரு சிறப்பு இருக்குது. ஆனால் அது ஜமாத்து தொழுகையோட 27 விட குறைந்தது. இவனுக்கு 1 மடங்கு தான் என்ன செய்கிறது கிடைக்கிறது. அதை விட பன்மடங்கு 27 மடங்கு ஜமாத்தோட தொழுதவனுக்கு கிடைக்கிறது. ரீசனோட பிந்தினவனுக்கு ஒரு நன்மை தான். அதான் சொல்லுது இந்த செய்தி. ரீசனோட ஜமாத்துக்கு ஒருத்தனுக்கு வர முடியவில்லை, அவனுக்கு நன்மை ஒன்றுதான், அவனுக்கு நன்மை ஒன்றுதான். பள்ளியில யாரு ஜமாத்தாக தொழுகிறாரோ அவனுக்கு 27 தான். நினைச்சு பாருங்க, அதைத்தான் இந்த செய்தி என்ன செய்கிறது சொல்லுகிறது. அப்ப அப்துல்லாஹ் இப்னு உமர் சொல்றாங்க 27 மடங்கு நன்மை. 27 மடங்கு நன்மைண்டா தொழுகையுடைய 1 மடங்கு நன்மையை நம்ம படிச்சு வச்சுக்கிறோம். தொழுகை என்றா என்ன, அதனுடைய சிறப்பு என்ன, அதனுடைய நன்மை என்ன படிச்சு வச்சிருக்கிறோம். அதுல 27 நம்ம 27 முறை தொழுதா என்ன நன்மை கிடைக்கும்? லுகரை 27 முறை தொழுதா அதுக்குரிய குஷு குது எல்லாம் பேணி நம்ம தொழுதோம்னா எவ்வளவு நன்மை கிடைக்கும்? அது அப்படியே என்ன செஞ்சிடும், ஒரு தொழுகையில கிடைக்கும். அதான் 27 மடங்குன்றது. அதான் 27 மடங்குன்றது தனித்து தொழுகிற மனிதனுக்குரிய நன்மை இஸ்லாம் சொல்லிக்குது. அது அப்படியே 27 மடங்கா என்ன செய்யும் எங்களுக்கு கிடைக்கும் ஜமாத்தாக தொழுதா. நினைத்து பாருங்க, அந்த அளவுக்கு ஒரு சிறப்பை இஸ்லாம் சொல்லி இருக்கிறது. இது புகாரில வரக்கூடிய செய்தி. அடுத்ததாக அழகான ஒரு செய்தி, சஹீஹுல் புகாரியில் 651 அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதமுன் நாஸி அஜ்ரன் ஃபிஸ் ஸலா அபஅதுஹும். தொழுகையிலேயே மிகவும் கூலி யாருக்கு கூட தெரியுமா? தூரமானவருக்கு அப்படின்னாங்க. அப்படின்னா என்ன, ஜமாத்து தொழுகைக்கு வாருவதை விட்டு அவர் தூரமாகிறாரு, அங்க இருந்து அவர் தூரத்திலிருந்து என்ன செய்யணும் வரணும், அவருக்கு தான் நன்மை கூட அப்படின்னாங்க ரசூலுல்லாஹ். அவருக்கு தான் நன்மை அதிகம். ஃபஅபஅதுஹும் மம்ஷன், அதாவது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆதமுன் நாஸி அஜ்ரன் ஃபிஸ் ஸலாத்தி அபஅதுஹும் ஃபஅபஅதுஹும் மம்ஷன். நடையால் தூரமானவர்கள். சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, வாகனத்துல வாரவருக்கு என்ன செய்யும், அதாவது அதே நம்ம நடக்கும். இல்லை, வாகனத்துல வாரவருக்கும் இதுக்கும் நன்மை வேறு வேறு. வாகனத்துல நீங்க வாரீங்களா, வாகன இறைவன் உங்களுக்கு தந்த அருள் விளங்கிட்டா நீங்க ஜமாத்துக்கு வாரது அந்த நன்மையில உங்களுக்கு உண்டு. நீங்க ஜமாத்துக்கு வேகமா வாரீங்க, வாகனத்துல கவனம் எடுத்து அதுக்குரிய இடத்துல நீங்க என்ன செய்றீங்க வாரீங்க, அந்த நன்மையெல்லாம் உண்டு. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது அதுக்கல்ல, நடந்து வாரவருக்குரிய நன்மை மட்டும் தான் செஞ்சாங்க இதுல சொன்னாங்க. அதுக்காண்டி வாகனத்தை விட்டு நடந்து வாங்குற சப்ஜெக்டும் இல்லை இதுல. ஆனால் ஒரு செய்தி நான் உங்களுக்கு அதை வழங்கப்படுத்துற பின்னால அந்த ஹதீஸ் இதைத்தான் சொல்லுகிற, நடையத்தான் என்ன செய்கிறது சொல்கிற என்பதற்கு முஸ்லிம்ல வரக்கூடிய ஒரு ஹதீஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னால ஃபஅபஅதுஹும் மம்ஷன், யார் தூரத்திலிருந்து வருகிறார்களோ அவருக்கு தான் நன்மை கூட, நடந்து வருகிறார்களோ. வல்லதி யன்ததிரு ஸலா ஹத்தா யுஸல்லிஹா மஅல் இமாமி அஸமு அஜ்ரம் மினல்லதி யுஸல்லி ஸும்ம யனாம். யாரு இமாம் வரும் வரைக்கும் ஜமாத்து தொழுகை எதிர்பார்த்து காத்திருக்கிறாரோ அவர் தொழுது முடித்து விட்டு தூங்குவதை விட நன்மையில் அதிகமானவர் நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொழுகையை முடிச்சாச்சு தூங்கிட்டாச்சு அப்படின்னா என்ன, பள்ளிக்கு வரல, சுபஹ் தொழுகைக்கு எழுந்தாச்சு, ஒரே பாய்ச்சல் பாத்ரூமுக்காங்களே ஒதுவெடுத்தாச்சு, முசல்லாக்கு இங்க ஒரு பாய்ச்சல், தொழுதாச்சு, பெட்ல பாஞ்சாச்சு. இந்த தொழுகை இருக்குதே நயவஞ்சகத்தனமான தொழுகை. ரசூல் ஸல்லல்லாஹு, அதாவது ஒருவர் அல்லாஹ்வுக்காக அந்த 2 ரக்காத்தை தொழுதுட்டு முடியுதா, அந்த நன்மை அவருக்கு உண்டு, அதுல சந்தேகம் இல்லை. அதாவது சிலர் என்ன செய்வாங்கன்னா, சூரியன்லாம் உதிச்சு எல்லாம் முடிஞ்ச பிறகு எழும்பி என்ன செய்வாங்க, ஒரு தொழுகை வேகமா தொழுவிட்டு அப்பையும் மறுபடுக்க விளங்கிட்டா. இப்படி இருக்குதானே, தொழுதே ஜமாத்து இல்ல, முழிச்சு எழுமின பிறகு என்ன செய்யறது, சூரியன்லாம் உதிச்ச பிறகு தான் தொழுகிறது. அப்பயும் அவன் என்ன தொழுகிறதுக்காக தொழல, மிச்சம் லேட் ஆயிட்டமோன்றதுக்காக என்னது எழும்பி தொழுகிறவங்களை பாக்குறோமா இல்லையா? இங்க ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க தெரியுமா, உரிய நேரத்துக்கு எழும்பி தொழுகிறவங்க சொல்றாங்க ரசூலுல்லாஹ். இங்க லேட் ஆயினவன சொல்ல ரசூலுல்லாஹ்,
உரிய நேரத்துக்கு எழும்பி ஆனா பள்ளிக்கு வரல, ஜமாத்துக்கு வரல, தொழுதாட்டு சும்மா எனம் பின்னர் தூங்குறாரு, தொழுதுட்டு தான் தூங்குறாரு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பள்ளியில வந்து தொழுதுட்டு சுன்ன தொழுதுட்டு இமாம் வரும் வரைக்கும் வெயிட் பண்ணி நிக்கிறாரு, இவரை விட பன்மடங்கு நன்மை உண்டு சொல்லுவாங்க. இங்க கூட தனித்து தொழுறது அனுமதி ரசூலுல்லாஹ் சொல்லல, எப்படி எல்லாம் சிறப்பு என்ன செய்கிறது கிடைக்கிறது. நீ வெயிட் பண்ற இன்திலார், இமாம் வரும் வரைக்கும் வெயிட் பண்றாய, அதுக்குரிய நன்மை அதிகம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதுல மிக முக்கியம் சும்மையனாம், அவசரமாக ஒருவர் தொழுகிறார், எழும்பி டைமுக்கு தொழுகிறார். டைமுக்கு தொழுதுட்டு தூங்குறவர் கடமையை முடிச்சுட்டு தான் தூங்குறாரு. ஆனால் அவர் எந்த கடமையை விட்டாரு? ஜமாத்துக்கு வரக்கூடிய ஒரு கடமையை விட்டாரு. இவர் நன்மையால மிகவும் குறைந்தவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சுபஹு தொழுகை, சுப்ஹானல்லாஹ். நினைச்சு பாருங்க பாப்போம். அடுத்தது பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுல இது ஒரு இந்த தூக்கம் ரசூலுல்லாஹ் இரவுல தூங்க சொன்னாங்களா இல்லையா? இரவுல நேரத்தோட தூங்க சொன்னாங்களா? அதை பத்தி சொல்றாங்க பாருங்க. சஹீஹுல் புகாரியில் 661வது இலக்கம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மோதிரம் இருந்ததா, நபி அவர்கள்ட்ட மோதிரம் இருந்ததா அப்படின்னு கேட்கிறாங்க. அனஸ் ரலியல்லாஹு கேட்கிறாங்க. அப்ப அதுக்காக ஒரு சம்பவத்தை சொல்றாங்க. மோதிரம் இருந்ததுக்கான ஒரு சம்பவம் சொல்றாங்க. அந்த சம்பவத்துல ஜமாத் சப்ஜெக்ட் வருது. என்ன சொல்றாங்க? ஃபகால நஅம், ரசூலுல்லாஹ்ட்ட மோதிரம் இருந்தது. அந்த மோதிரம் எப்படி இருந்ததுன்னு சொல்றதுக்காக சொல்றாங்க. அஹ்ஹர லைலத்தன் ஸலாத்தல் இஷாஇ இலா ஷத்ரில் லைல், ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடுநிசியாக வரைக்கும் என்ன செஞ்சிட்டாங்க? தொழுகை லேட் ஆக்கிட்டாங்க. இஷா தொழுகை லேட் ஆக்கிட்டா, ஜமாத் தொழுகை லேட் ஆக்கிட்டா, தனியா லேட் ஆக்குறது இல்ல, ஜமாத்தை என்ன செஞ்சிட்டாங்க? லேட் ஆக்கிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லேட் ஆக்கி தொழுகிற தொழுகையில இஷா தொழுகை மட்டும் தான் சிறந்தது, ஜமாத்தோட இருந்தா, தனியே இருந்தா இல்ல. இப்போ ரசூலுல்லாஹ் யார் இஷாவை எவ்வளவு பிற்படுத்தி தொழுறோமோ அவ்வளவு நன்மை வருதானே. இது அர்த்தம் தனியே தொழுறது இல்ல, நம்ம இஷா பிற்படுத்தி தொழுறோம் நம்ம வேலையில முடிச்சுட்டு போகணும் அப்படி இல்ல, ஜமாத்தாக பிற்படுத்துறாங்க வைங்களே. நம்ம எந்த பள்ளியில தொழுறோமோ அவங்க ஜமாத்தா பிற்படுத்துறாங்க, அது சிறந்ததுதான். ஆனா ரசூலுல்லாஹ் அதை அனுமதிக்கல, மக்கள் கஷ்டத்துல விழுந்துருவாங்க, ரசூலுல்லாஹ் அனுமதிக்கவில்லை. அன்றைக்கென்று ஒரு சந்தர்ப்பம் கிடைத்து ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிட்டாங்க? பிந்தி விட்டார்கள். சும்மா அக்பல அலைனா பிவஜ்ஹி பஅதமா ஸல்லா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தொழுவிச்சாங்க. தொழுத முடிஞ்சவனால் எங்களை பார்த்தார்கள், சொன்னாங்க எப்படி தெரியுமா? சல்லன்னாஸ், எல்லா மக்களும் தொழுதுட்டாங்க, வரகது தூங்கிட்டாங்க. எல்லா மக்களும் தொழுது விட்டார்கள், தூங்கி விட்டார்கள். ஏன்? இந்த ஜமாத்துக்கு வராம சில என்ன செஞ்சிருப்பாங்க, லேட் ஆகிறதுனால வீட்டுல தொழுவிட்டு தூங்கி இருப்பாங்க. ஜமாத்து வேற பள்ளிகளா நடந்திருக்குமே, அவங்களும் தொழுவிட்டு தூங்கிட்டாங்க. ஜமாத்து நடந்தாலும் பள்ளிக்கு வராம டைம் வீட்டுல தொழுவிட்டு தூங்க வைக்கிறாங்க. எல்லாரையும் குறிக்குது. சல்லன்னாசு வரகது, தொழுதுட்டு எல்லாரும் தூங்கிட்டாங்க. வலம் தஸாலு ஃபீ ஸலா, ஆனா நீங்க தொழுது கொண்டே இருந்தீர்கள். முன்து இன் தலர்துமுஹா, நீங்கள் இந்த தொழுகை எதிர்பார்த்திருந்த நேரம் எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க பாருங்க. நான் வரும் வரைக்கும் மக்கள் தொழுவிட்டு தூங்கிட்டாங்க, ஆனா நீங்க தொழும் வரைக்கும் தொழுது கொண்டே இருந்தீங்க. நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க தொழும் வரைக்கும் தொழுது கொண்டே இருந்தீர்கள் அப்படின்னாங்க. அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை காட்டி சொல்ற நேரத்துல ஃபகஅன்னி அன்துரு இலா வபீசி ஹாதமிஹி, நபி அவர்களுடைய மோதிரத்துடைய மின்னலை நான் பார்த்தேன். உங்களுடைய மோதிரத்துடைய பிரகாசத்தை நான் செஞ்சேன், பார்த்தேன். வபீஸ்ன்றது அது மினிட் விளங்கிட்டா அந்த விளக்கு இருக்குமே, அதுக்கு பட்டு என்ன செய்து மோதிரம் மின்னுது. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல கூட நான் என்ன செய்தேன், அதை பார்த்தேன். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, சல்லன்னாசு வரகது, தொழுதார்கள் தூங்கிட்டாங்க. இப்ப இந்த நேரத்துல எல்லாருக்கும் அது நியாயம். ஆனா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வலம் தஸாலு ஃபீ ஸலாத்தின் முன்து இன் தலர்துமுஹா, நீங்கள் எதிர்பார்த்து அந்த இருந்த நேரம் எல்லாம் தொழுகையில தான் என்ன செய்தீர்கள், இருந்தீர்கள் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த இன்திலார் பள்ளியில நாம வெயிட் பண்றோம், இதுக்கும் பல காரணம் இருக்கு. ரசூலுல்லாஹ் அழகா சொல்லிட்டாங்க. அதை ஒருத்தர் வெயிட் பண்றாரு, சிலர் தொழுக முந்தியும் வெயிட் பண்ணி தொழுத புறம் வெயிட் பண்ணுவாங்க. எதுக்கு தெரியுமா? உரியவர் வராம இருந்திப்பாரு. இவரை யார் வெயிட் பண்றதுக்காண்டி இவர் போனாரோ, இன்னும் இவர் இன்னும் வர, நான் தொழுது முடிச்சுட்டு நான் தஹஜ்ஜுதுக்கே பள்ளிக்கு வந்துட்டு தொழுது 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 உங்களை வெயிட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க வரல, வந்தீங்கன்னா சுபஹ் தொழாம உங்களோட வந்திப்பனா இல்லையான்னு சொல்லிடுவாங்க. ஏன்? இவன் வந்தது தொழுகைக்கல்ல, ஜமாத்துக்கல்ல, அவர் வரும் வரைக்கும். இப்படி கொஞ்சம் பிசினஸ் பார்ட்னர்ஸ் மாதிரி சந்திக்கிற, நீங்க அசருக்கு பள்ளிக்கு வந்துருங்கன்றது. தொழுகைக்கு வர ஒரு ஆள் சந்திக்கிறது அது பரவாயில்ல, பள்ளியில வச்சு இங்க சந்திச்சுட்டு போறது பரவாயில்ல. ஆனா பள்ளிக்கு அன்றைக்கு வாரது எதுக்கு? இங்க வந்து மீட் பண்ணிக்கணும்ன்றது, இங்க வந்து மீட் பண்ணிக்கணும். சலாம் கொடுத்தனே முதல் இருக்கிறீங்களா, வந்துட்டீங்க, ஓகே, என்ன எதுக்கு வந்து, இதுக்கு தான் வந்தது. இப்படி இந்த மாதிரி இங்க சர்வசாதாரணமா என்ன செய்யலாம் காணும். ஆனா பள்ளிக்கு வார இல்ல, எதுக்கு வந்தாரு? அந்த பள்ளியில அவரை மீட் பண்ணலாம். ஒருவேளை அதுல ஒருவர் தொழுவர் ஆயிப்பாரு, ஒருவர் என்ன செய்வாரு, தொழுவர் ஆயிப்பாரு, அடுத்தவர் தொழாதவர் ஆயிப்பாரு. சரி, இவனுக்காக நம்ம பள்ளிக்கு போகணும், என்ன செய்வாரு, பள்ளிக்கு பேத்துறோம், பாக்குறோமா இல்லையா? அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி சொன்னார்கள். என்ன தெரியுமா? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், புகாரில வரக்கூடிய 659வது இலக்கு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் மலாயிகத்து துஸல்லி அலா அஹதிக்கும் மா தாம ஃபீ முஸல்லா,
உங்களில் ஒருவருக்கு மலக்குமார்கள் பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கிறார்கள், அவர் தொழுமிடத்தில் இருக்கும் நேரமெல்லாம். ஃபீ முஸல்லான்றது வீட்டில் உள்ள முஸல்லா இல்ல, பள்ளியில ஜமாத் தொழுறது சொல்றாங்க, சொல்லலாம் தொழுமிடத்தில். மாலம் யுஹ்திஸ், அவர் தொழுத பிறகு தொழுத எல்லாத்தையும் குறிக்கும். மாலம் யுஹ்திஸ், உளு முறியாத வரைக்கும். உது முறியாம அவர் இருக்கிறார்னா தொழுகையில தான் அவர் என்ன செய்யறாரு, இருக்கிறார்கள். எப்படி சொல்லுவாங்க தெரியுமா மலக்குமார்கள்? அல்லாஹும்ம இக்ஃபிர் லஹு, யா அல்லாஹ் இவரது பாவங்களை மன்னிப்பாயாக. அல்லாஹும்ம ரஹம்ஹு, யா அல்லாஹ் இவருக்கு கருணை காட்டுவாயாக. யா அல்லாஹ் இவருக்கு ரஹ்மத் செய்வாயாக. இப்படி லா யஸாலு அஹதுக்கும் ஃபீ ஸலாத்தின் மா தாமத்தி ஸலாத்து தஹ்பீசுஹு, இந்த மாதிரி அவர் செய்து கொண்டிருக்கிற, அவர் தொழுகையில் இருக்கிற நேரமெல்லாம் மலக்குமார்கள் துஆ கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். தொழுகைதான் அவரை தடுத்திருந்தால், எப்படி சொல்றாங்க, அவரை வெயிட் பண்ண வச்சது தொழுகைதான் என்றிருந்தால், லா யம்னஹு அன் யன்கலிப இலா அஹ்லிஹி இல்ல ஸலா, விட்டுட்டு போறதுக்கு தொழுகைதான் அவரை தடுத்துக் கொண்டிருக்கிறது என்று இருந்தால் இந்த துஆவை மலக்குமார்கள் என்ன செய்வாங்க, செய்வார்கள். வெயிட்டிங்குக்கு வேற எந்த காரணம் இருக்கப்படாது, அல்ல டபுள் காரணம் ஒன்றுக்குள்ள என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. தொழுகைக்கும் வெயிட் பண்ணும், வாரத்துக்கும் வெயிட் பண்ணும், என்னது இந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது. வெயிட்டிங் என்ன காரணமாக்கணும், இதுதான் காரணமாக்கணும். என்ற ஒரு சிறப்பான விஷயம். மலக்குமாருடைய துஆ, அவங்களுடைய பாவ மன்னிப்பு கேட்டல், அவங்களுடைய ரஹமத்தை கேட்டல், அது சாதாரணமாக நல்ல ரெண்டு நோக்கங்கள் கலந்துள்ளவங்களுக்கு என்ன செய்யாது, அது கிடைக்காதுன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்பதை பார்க்கிறோம். இது பொதுவான செய்தி.